நடிச்ச ஸ்டுடியோவில் நம்மளும் நடிக்க போகிறோம். எல்லாரும் கொடுப்பா போ. யோ மாஸ்டர் ரெடியா? போட வந்து டேக் போலாமா? ரெடிப்பா. ரெடி 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 ரெடி. டேக் போலாம் சார். ரெடி. ஏய் சொல்லு. கேமரா. ஆக்ஷன். சூப்பர். சூப்பர் சார். அடுத்தனே இந்த ஃபாலிங் ஒரு லோ ஆங்கிள் ஷாட்டிங் பேலன்ஸ் இருக்கு, அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டூப் வந்து விடுறது வந்து வேற வணக்கம் சார். வணக்கம் சார். லோ ஆங்கிள் வச்சுக்கோங்க. இதுல அவன் லேண்டிங் ஆன. ஓகே 24 போட்டுக்க. ஹீரோ வர சொல்லியா? பையா குமார் நல்லா இருக்கியா? நிறைய இருக்குப்பா. நாராயணமூர்த்தி சார் கைதே இந்த ஜிம் பாய் சைடு வர சொல்லு. சார் வணக்கம் சார். இவனுங்கெல்லாம் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி வந்த தாதா சரிங்க கேரக்டருங்க சார். முடிய பாத்தியா? பஞ்ச பரதேசி பயிலுக மாதிரி. இவனுங்கெல்லாம் வச்சு நான் எப்படி படம் எடுக்கிறது? இவனுக்கு ஜெயில இருந்து வந்த மாதிரி முடி வெட்டி விடு. ஏற்கனவே ஒருத்தர் கூட்டு வந்தா அவன் இங்க வந்து சொதப்பிட்டான். கேட்டா நான் என்ன சார் ஜெயிலுக்கா போயிட்டு வந்து என்னைய கேள்வி கேட்கிறான். என்ன நான் மட்டும் என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு கேட்குறியா? நாங்கெல்லாம் படிச்சவங்களை பத்தி படம் எடுக்கிறோம்யா. அதுக்காக நாங்கள் என்ன படிச்சுட்டா வந்திருக்கோம்? அதுக்கு இல்லை சார், நீங்கள் நான் நடிக்க கூப்பிட்டீங்க நினச்சிக்கிட்டு வந்துட்டேன் சார். ஜாமான் ஒன்று நான் எடுத்துகிட்டு வரல சார். எடுத்துட்டு வரலையா? ஆமாம் சார். நாராயணமூர்த்தி சார் மேனேஜர் கூப்பிடு. சின்னசாமி ஓடு. விட்டானுங்களே கத்துக்குட்டி பையன்லாம் மேனேஜரை வச்சுக்கிட்டு கழுத்தறுக்கிறாங்க சார். யோ என்ன சொல்லியா கூட்டு வந்தீங்க? வர சொன்னீங்க சொன்னேன். வர சொன்னேன். எது வேணுமோ அதை எடுத்துட்டு வர சொன்னியா? ஏயா என்ன ஏயா? சாரி முன்னாடி வந்து கொண்டு வந்திருக்கல, அதை வாங்கிட்டு வந்து குமார்ட்ட கொடுத்து வெட்ட சொல்லுப்பா. சரி சார். குமார் அதை வாங்கி வெட்டி விடு. இந்த கட்டிங் அந்த அரசு அவன் எங்கப்பா கூப்பிடுப்பா. எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நடிக்க வைக்கிறியா? முதல்ல வெட்டி விடு போ. சீக்கிரம் ரெடி. என்னப்பா நேரத்தை லிஸ்ட் கொடுத்துட்டேன்ப்பா. என்கிட்ட ஒரு லிஸ்ட் வாங்குறீங்க, லிஸ்ட் ஒரு லிஸ்ட் வாங்குறீங்க. ஏன் மாதிரி எங்க உயிர் எடுக்கிறீங்க? உயிர் எடுக்கிற நீ ஒரு பக்கம் உயிர் எடுக்கிற. மாஸ்டர் அதெல்லாம் மாஸ்டர் எனக்கு எல்லாம் பிளாட் அவ்வளோ கூடாது. நல்லா ரோல் பண்ணி ஜம்ப் பண்ணி விட்டுக்கணும். அடுத்த படம்லாம் நீ பேஸ் தாயா. நம்ம என்ன நினைக்குமோ அதை அவன் கரெக்டாக செய்வான். அப்புறம் மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். 10 படம் நடிச்சாச்சு. இப்ப தயா ஜெயில் கைதி மாதிரியே இருக்கீங்க. அந்த பக்கம் திரும்பி அதான் குமார் சூப்பர் வேலைக்காரன். உண்மையிலே பின்னிட்டாப்ல சார். மேனேஜரை முடிவு பண்ணதுக்கு குமாருக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சு விடியா? இந்தாப்பா வவுச்சர் போட்டுக்கிறேன், வந்து காசு வாங்கிக்க. வேணாம். சரி சொல்லிட்டு வா. என்ன குமார்? எனக்கு ரூபாலாம் வேணாம் சார். ஏன் பத்தலையா? ஐயோ அப்படி இல்லை சார். எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் சார். யோ உனக்குன்னு ஒரு கதை உருவாங்க. அப்போ நான் உன்னை ஹீரோ ஆக்குறேன். இப்போ பணத்தை வாங்கிட்டு போ. தேங்க்யூ சார். ஓகே வரேன் சார். ரைட். குட் மார்னிங். குட் மார்னிங்டா. அண்ணா குட் மார்னிங்ண்ணா. வாங்க நடிகர. ஷூட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? அண்ணா இல்லைண்ணே, நேற்று ஃபுல்லாக பயங்கரமான வயிற்று வலிண்ணே. நின்றுட்டே செய்கிற வேலைப்பா இது. வயிற்று வலி வந்தால் கஷ்டம் இல்லை? அண்ணா நிஜமாவே வயிற்று வலிண்ணே. டாக்டர்கிட்ட கூட போயிட்டு வந்தேன். நேற்று கூட பிரபுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேண்ணே. பார், இந்த மாதத்துக்கு நீ வேலை செஞ்ச சம்பளம். என்னண்ணே? இனிமேல் சார்கிட்டலாம் இந்த வேலை வாங்கலாமா? நீங்கள் பெரிய நடிகராக போகிறீங்க. அப்புறம் நான் உங்களுக்கு முடி வெட்டுவோம். முதல்ல நடிகர் ஆகுங்க, அப்புறம் நாங்கள் உங்களுக்கு முடியை கட் பண்ணுறோம். இப்போ உங்கள் வேலையை கட் பண்ணுறோம். இந்த அப்படி இல்லைண்ணே. விட்ற வேலையை பாருங்கடா. அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே, டேய். ஒரு வாட்டி மன்னிச்சுக்கண்ணே. நான் பல தடவை சொல்லிட்டேன், உனக்கு அக்கறை இல்லை. அக்கறை இல்லாதவன் முன்னேறவே முடியாது. உனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா எந்த வேலை பிடிக்குது அங்கே போய் தொலைய வேண்டியதானே. அப்புறம் என்ன இங்கே வந்த? என் கஸ்டமருக்காக உன்ன மாதிரி ஒரு ஃபைலை தயார் பண்ணுவேன், அப்புறம் போயிடுவீங்க. நான் இன்னொருத்தனை தயார் பண்ணணும், என் கஸ்டமருக்கு நான் பதில் சொல்லணும். இல்ல போடா. இல்லடா அண்ணே, நான் சொன்ன அவன்கிட்ட உங்ககிட்ட சும்மா இரு. இங்க ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாரையும் துரத்தி போடுவேன். நான் போறேன்டா. பட்டுமா குமார் ஒரு தடவை அண்ணாட்ட பேசி பார்க்கலாம். டேய், நான் என்ன தப்பு பண்ணனா? என்னடா பண்ண? இன்னொரு இடத்துல வேலையை ட்ரை பண்ணேன் நடிக்கிறதுக்கு, அது தப்பா?
என் கத்திரியை பிடிச்சிருந்தா அப்படி இருக்கணுமா? வேற எங்கேயும் போய் உழைச்சு முன்னேறக்கூடாதா? இன்னும் நீங்கள் வந்து ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. போங்கடா, போனா வேற இடத்துல வேலை. வரேன், பெரிய ஆளாகி நடிச்சுட்டு வருவேன் கண்டிப்பா. அப்ப பாரு பட்டா. ஏய், நீயே ஒரு மாதிரி இருக்க. டேய், சொல்லிட்டு என்னடாங்க மானாடா போடுறீங்க? வேலையை பாருங்கடா. ஓகே, அவர் கொஞ்சம் திமிரு ஏறி போச்சுடா. போ போ போ, பாய் பாய். வரேன், ஃபோன் பண்ணுறேன். ஏய் சி, நம்ம வருவோம் பெரிய ஆளா, அப்போ பேசிக்கோ. வர இப்போ வரேன், பைடா. நான் இப்ப வெளியே இருக்கேன். அப்பா அம்மா கூட தான் வந்திருக்கேன். அது சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். போன விஷயம் என்னாச்சு? சரி சரி, அதெல்லாம் விடு. அது மாதிரி நம்மளும் ஒரு கார் வாங்கி வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். மைசூரி, ஏ மகேஷ், பேக்க கொடு. ஏமா ஆ? மகேஷுங்க பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனா. உள்ளே பாத்ரூம்ல விட்டு இங்க பாத்திரம் பார்த்துட்டு இருக்கியா? தினம் தான் பாக்குறோம்ல, அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ, அதுக்குள்ள கேக்குறேன். முத வாங்க போறேன். வேற வந்துட்டேன். லாக் பண்ணிருக்கடா. ஒண்ணும் பண்ண முடியாது. உன் அக்கா அவ்வளவுதான் நினைக்கிறேன். வீட்ல வந்துட்டேன். என்ன பொண்ணுங்கம்மா இதுங்கெல்லாம். லட்சுமி டைம் வேற ஆகுது. 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் உள்ளே இருக்காங்க. பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரிய வேணா? போதுமா இல்ல நீ வேணுமா? நான் போனைக்கு போறேன். பை. ஒரு வழியா கொஞ்சம் முடிச்சிட்டா. ஏமா, உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு பாத்ரூம் தான் கிடைச்சதா? அடுத்தவங்க அவசரத்துக்கு போக வேணா? தள்ளு. யார் அந்த பையன்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? என் கூட வேலை பாக்குறேன். ஆ? என் கூட வேலை பாக்குறாங்க. ஆஹா, நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லு, பேசணும். இங்க அங்க வை. சட்னி கொஞ்சமா சாப்பிடு. நீ கல்யாணம் கட்டுறதா இருந்தா ஒரு கண்டிஷன், 1 வருஷத்துல நீ 2 லட்ச ரூபா சம்பாரிச்சு காட்டணும். அப்போ மேல எனக்கு நம்பிக்கை வரும். என்னடா இவன் பொண்ணை கேட்டா பணத்தை கேட்குறானே தப்பா நினச்சிக்காத. ஏன்னா அது எனக்கா வேண்டி கேட்கல. நாளைக்கே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே தான் வந்து நிற்பீங்க. நானும் பெத்த கடனுக்கு உங்களை பார்த்து தொலைக்கணும். அந்த சக்தி எனக்கு இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன் பணத்தை சம்பாரிச்சு காட்டுன்னு. ஆனால் தகுதி இல்லாதவனுக்கு ஒரு காலத்தில் என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுதா? என்ன யோசிக்கிற? பணத்தை சம்பாரிச்சிருவேல்ல? பண்ணுறேன் சார். சாப்பிடு. அதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் எங்கேயாவது ஒண்ணா சேர்ந்து ஊர் சுத்துறத பார்த்தேன். பிடிசி டிரைவர் தான். வண்டியை விட்டு உங்க 2 பேரையும் ஏற்றி கொண்டுபிட்டு பிரேக் ஃபெயிலியர்னு சொல்லி 5000 ரூபா ஃபைன் கட்டிட்டு வெளில வந்துடுவேன். புரியுதா? புரியும். சாப்பிடு. டேய், அந்த நகையை கொண்டு வந்து வச்சாக பாரு. எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்? ஐயோ, அதை பார்த்த உடனே என் கையெல்லாம் அரிச்சிருச்சுடா. எனக்கே பயம் போச்சு. நானே ஏதாவது தூக்கி பேக்ல போட்டுவிடணும். திருட்டு கழுவ. எவ்வளவு நகை இல்ல? இதெல்லாம் எப்படி அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க? பரம்பரை சொத்தா? மினிஸ்டர் விடனா அப்படித்தான் இருக்கும். அப்போ மினிஸ்டர் ஆனா அவ்வளவு பணம் எல்லாம் சம்பாதிக்கலாமா? இருக்கலாம். அதான் அவ்வளவு பெரிய வீடு இருக்கு. ஏய், அப்ப நீயும் பேசாம அரசியல்வாதி ஆயிடுறா. அதுக்கெல்லாம் நிறைய போய் சொல்லணும். அதான் உனக்கு நல்லா வருமே. ஓய், ஏ வரடா. நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? சொல்லடா. கிண்டல் பண்ணக்கூடாது. இல்ல நிஜமா? சீரியஸ். சீரியஸ்? நடிகன் ஆயிட்டா? ஏய்,
என்னப்போ இப்பதானே சொன்ன கிண்டல் பண்ண கூடாதுன்னு. இதுக்கெல்லாம் எப்படிடா கிண்டல்? ஏன் நாங்கெல்லாம் நடிக்க கூடாதா? புதுசா யாரையாரும் வந்து இன்னைக்கு பெரிய ஹீரோ நடிச்சிருக்காங்கல்ல, ஒர்க் அவுட் ஆயிருக்காங்கல்ல. ஈவினிங் கூட சரத் மாஸ்டர் இன்டர்வியூல சொன்னார் என்னைய பார்த்து, இந்தா இவர் கூட நல்ல கதை இருந்தா ஹீரோ ஆகலாம்னு. தெரியுமா? அவர் கூட இப்படித்தானே முதல்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணாரு, இன்னைக்கு பாரு பெரிய ஹீரோ, நிறைய காரு வீடு, எவ்வளவு வசதியா இருக்காரு. அதான் சொன்னேன் நம்மள அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. சும்மாவா நான் சொல்லுவேன்? என்ன மகி? இல்லடா அதுக்கு இல்ல, அப்படியெல்லாம் வரணும்னா நிறைய டைரக்டர்ஸ் தெரியணும், ப்ரொடியூசர்ஸ் தெரியணும். நமக்கு தான் யாரையும் தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாம நம்மளெல்லாம் நம்பி யாரா சான்ஸ் கொடுப்பாங்க? இல்ல உனக்கு தான் நடிப்பை பத்தி ஏதாவது தெரியுமா? நான் ஊர்ல நாடகம்லாம் நடிச்சிருக்கேன்ப்பா, 4 நாடகம் நடிச்சிருக்கேன். நிஜமா? நான் அப்ப நடிச்சுக்கடவா, பாக்குறியா? இது அப்படி ஆக்ட் பண்ணவா? சிவாஜி கணேசன் மாதிரி கட்டபொம்மன் டைலாக். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கலைஞரால் உழவருக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா, இல்லை அங்கு விளையாட எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? ஓகேயா? நல்லா நடிச்சனா? இப்போ ரஜினிகாந்த் மாதிரி பண்ணட்டுமா? பாட்ஷா படத்துல ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். பாட்ஷா பாட்ஷா பாட்ஷா. ஐயோ நல்லா நடிச்சடா, சூப்பர். அப்படியே சிவாஜி ரஜினி மாதிரி இருந்துச்சுடா. பின்ன அதான சொன்னேன், திறமை இல்லாம நாங்க ட்ரை பண்ணுவோமா? ரொம்ப பேசாத. ஏன் என்ன? ஆமா கரெக்ட் தான். ஆனா எங்க அப்பா உங்க அப்பா யாரும் சினிமாவில் இல்லையே, அப்புறம் எப்படிடா ஹீரோ ஆக முடியும்? பாயிண்ட். ஐயோ ஏய், அஜித் ஸ்ரீகாந்த் இன்னைக்கு ஹீரோ தானே? அவங்க அப்பா சொந்தக்காரங்களாம் இந்த சினிமால இருந்து வந்தாங்களா என்ன? இல்ல இல்ல இல்ல. ஆமா அதுவும் பாயிண்ட் தான். we will try டா. ட்ரை பண்ணலாம் என்ன? ஐயோ என்னடா ட்ரை பண்ணலாம்னு சொல்லும்போதே கரண்ட் ஆஃப் ஆயி போச்சு. லூசு, பார்க் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, நம்மள வீட்டுக்கு போக சொல்றாங்க. போமா? எது ஹீரோ லவ் சீன் கேக்குறாரா? மகி மகி இங்க வா. பார்ல ஆனந்த பூங்கோட்டை படம் பண்ணார்ல? ஆமா கார்த்திக் படம். கார்த்திக் வச்சு அந்த டைரக்டர் வந்திருக்காரு. அப்படியா? பேர் கூட ராஜ்கபூர். ராஜ்கபூர் ஏதோ ஒர்க் பண்ணலாமா? ஒரு ஐடியா இருக்கு, ஒரு நிமிஷம். ஏய் இது புது ஆயில், நார்மல் தான். பார்லருக்கு நேத்து தான் வந்துச்சு, இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. இது ஸ்பெஷல் ஆயில் சொல்லிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோ, நல்லா கனகனகனு மசாஜ் பண்ணி விடு. குளுக்குளுன்னு இருக்கா சார்? ஊட்டில இருந்த மாதிரி இருக்கியா? புதுசு சார், நேத்தா சார் கேரளால இருந்து வந்தது. 9 மூலிகை போட்டு ஸ்பெஷல் ஆயில் சார். அப்படியா? ஆமா சார். சார் ஒரு ஆசை சார். என்ன? நடிகன் ஆகணும் சார். நடிக்கலாம்யா, எவனா நடிக்கும் போது உனக்கு என்ன? அடே அப்பா, புருஸ்லி மாதிரி தலையெல்லாம் ஆட்டுற. எனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் கொடுப்பீங்களா சார்? நல்லா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, ஒன்னு யாருக்கு எடுத்தது? ஏன் சார் நாங்கெல்லாம் ஹீரோ ஆகக்கூடாதா? அதுக்கு சொல்லலையா, அவன் தலையில என்ன எழுதிருக்குமோ அதான் நடக்கும். பண்ணு. எப்போ வந்து பார்க்க சார்? எங்கே பார்க்க சார்? இதுக்கு பேர் தான் நெக்காப்தி மூமெண்டா? கழுத்துல கத்தி வச்சு கரெக்டா சான்ஸ் கேட்குறிய? நீ பொழைக்க தெரிஞ்சவன் தான். ஆபீஸ் பக்கம் வா, பார்க்கலாம். தேங்க்யூ சார். நிறைய பாக்ஸ் டேபிள் மேல. she is from the e-parlor to do the makeup. Carry on now. half an hour முன்னாடி மேடம், கொஞ்சம் லேட் ஆச்சு மேடம். சீக்கிரம் பண்ணிக்கல மேடம். ஓகே.
கீதா புடவை இன்னும் வரல நான் போய் என்னன்னு பார்த்து வரேன் ஓகே ஓகே மேக்கப் ஆரம்பிச்சுக்கலாமா மேடம்? ஆமா. அந்த ப்ளூ கோட் சார். ஆ சார். Which saree do you like? I'm very confused in selecting. This one? This? Yeah, it's good. I'll make it ready and I'll come. Okay. ஓகே வெரி நைஸ் சார். இது நல்லா ஹீரோமா இருக்கு சார். Shut up. சாரி சார். Hey, try this one. That's enough, dude. எங்க இருந்து வாங்குனீங்க மேடம்? நல்லி. நல்லியா? எவ்வளவு காஸ்ட் ஆச்சு? அம்மா தான் பே பண்ணாங்க. மேபி 1.5 lakh. ஹலோ. Hey, which shoe you like to wear, brown or black? Tell me, yaar. This one. Okay, wear it. இந்த ஷூ எவ்வளோ சார்? 12,000. 12,000. ஐயோ நீங்க போட்டா 12,000 நாங்கெல்லாம் போட்டா 120பாங்க. Shut up. நல்லா இருக்கு. அந்த டைமண்ட் பாரு காட்டுங்களே. கொஞ்சம் இரு. இத பாரு இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா இது எங்கேயே வச்சுக்கோ. ஓகே. அம்மா கேட்டு நிறைய ஜுவல்ஸ் இருக்கு. அது போய் பாரு. சரி நான் அதை போய் எடுத்துட்டு வரேன். ஆமா. இது ஃபினிஷ் பண்ணுங்க. சரி மேடம். இப்படி பண்ணுங்க மேடம். ஹலோ 1 minute. 1 minute. ஆமா. ஏய் நோ நோ நோ. என்னது வேற இது? யூ. நம்ம போட்டு பாப்போமா? சரி குடு. யாரா வராங்களா பாரு. ஷூ. வச்சு பார்க்கலாமா? வை. உனக்கு வச்சு பார்க்கவா? என்னது இது? யாரையும் காணும். நகையெல்லாம் வச்சுட்டு எல்லாரும் எங்க போயிட்டாங்க? யாருமா நீங்க? என்ன என்ன தான் பாத்துக்க சொன்னாங்க மேடம். மேடம் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க உள்ள. உங்களை? ஆமா. உங்களை பாத்துக்க சொன்னாங்களா? உங்களுக்கு தெரியுமா இதோட மதிப்பு? ஒவ்வொன்றும் 10 லட்சம் பெறும். பாத்துக்கிறாங்களாம். பார்த்து நகருங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் தங்க விலையெல்லாம் குறையுமா இல்லையா? எந்த பொருள் ஏறின பிறகு விலை குறைஞ்சிருக்கு சொல்லுங்க? 100 ரூபாய் என்ன 10 ரூபா குறையுது. கிராமுக்கு 5 10ன்னு கூடிக்கிட்டே தான் இருக்கு. டேய் குமார், அந்த கிளையண்ட் முடிஞ்ச உடனே சாரை கூப்பிட்டு போயிடு. சரி வாங்க சார். என்ன தம்பி ஏதாவது பாலிசி கிழிச்சு கிடைச்சதா? நான் நிறைய பாலிசி வெளியே போட்டேன், உங்ககிட்ட கொடுக்க முடியல, தப்பா எடுத்துக்காத. இப்போ என்ன இல்லை பாலிசி? நாங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆயிருக்கோம், எங்ககிட்ட ஒரு பாலிசி போட முடியுமான்னு கேட்டாங்க. என்னடா? இல்லைண்ணே அது முன்னாடி அப்போ ட்ரை பண்ணது எல்ஐசி. இப்போ அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல. இப்போ நமக்கு எல்லாமே நம்ம தொழில். கடைக்கு வர கஸ்டமர்ஸ் யாரும் பர்சனலாக வீட்டில் போய் பார்க்கக்கூடாது சொல்லியிருக்கல. உன்னை வான் பண்ணுற ஜாக்கா. ஐயோ பையன் நல்ல திறமைசாலி, ஏதோ உபரிவர்மானத்துக்கு ட்ரை பண்ணுறாப்புல. இல்லை சார், தொழில்னா ஒரு டிசிப்ளின் வேணும். தொழிலில் சின்சியராக இல்லாதவன் என் கடைக்கு வேணாம். அண்ணே, சரத்குமார் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் ஹேர் கட் பண்ண வராராம். அப்படியா? சார் ஈவினிங் வர சொல்லு. சரி. வேற எந்த அப்பாயின்மெண்ட்டும் எடுத்துக்காதீங்க. ஓகே. போட முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். சரிப்பா. என்ன குமார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சார் பச்சைக்கிளி முத்துச்சோரம் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு சார். தேங்க்ஸ். சாரி ஜெயந்தன், நைட்டு லண்டன் போகிறனால உங்களை இங்கே வர சொல்லிட்டேன். பரவாயில்ல சார். வர்ற வாரம் உழைச்சு உயர்ந்தவங்களை பற்றி ஸ்பெஷலாக ஒரு இஷ்யூ பண்ணுறோம். நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறினவர்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் கண்டிப்பாக உங்களை பற்றின ஆர்டிக்கிளும் இருக்கணும்னு எங்கள் எம்டியும் ஃபீல் பண்ணுறாரு. அதான் சார் உங்களை துரத்திக்கிட்டு இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக போச்சு. நான் என்ன ஜெயந்த், கடவுளின் திறமை என்ன பண்ணேன்? என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு நான் மட்டும் காரணம் இல்லை. என்னை இயக்கிய இயக்குனர்கள், என்னை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள், என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், தமிழக மக்கள் எல்லாம் தான் காரணம். இவ்வளோ பெரிய ஹீரோ இன்னைக்கு அரசியலில் வேற முக்கியமான இடம், இதெல்லாம் கிடைச்சது உங்கள் திறமையினால தானே? என்னதான் திறமை இருந்தாலும் அதை உருவாக்குறதுக்கு ஒரு சக்தி வேணும். அதான் கதை, டைரக்டர்ஸ். இந்த கதைக்கு இவர் தான் பொருத்தமாக இருப்பார்னு நம்பி முடிவெடுக்கிறது டைரக்டர்ஸ். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டர்ஸ் இல்லாமல் ஸ்டார்ஸ் இல்லை. சார் அப்போ கதை தான் முக்கியன்றீங்க? அஃப்கோர்ஸ் கதை தான் ஹீரோ. நல்ல கதைகள் நிறைய ஹீரோஸ் உருவாக்கியிருக்கு. நல்ல கதை இருந்தால் நீங்கள் கூட, ஏன் குமார் கூட ஹீரோ ஆகலாம். அப்படி வந்தவர் தானே பாக்யராஜ் சார்லாம். கரெக்ட் சார். அவர் ஒரு கலை கலக்கலையா?
அவருக்கு முதுகெலும்பே அவரோட ஸ்கிரிப்ட் தானே என்ன ஜெயந்தன்? கரெக்டாக சொன்னீங்க சார். இந்த விஷயம் போதும் சார், நான் அழகாக எழுதிடுறேன். ரொம்ப நன்றி சார். குமார் பழனி அண்ணே அண்ணே ஏய். அண்ணே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? அண்ணே டேய் சரிண்ணே மினிஸ்டர் கோபால் சார் வீட்டில் மேரேஜ் ரிசப்ஷன் ஆ. பொண்ணு மாப்பிளைய ரெடி பண்ணணுமா? சரிண்ணே. ஆ, நீயும் பழனியும் போங்க, அந்த கடைக்கு போயிட்டு ஆ. மகேஷையும் ரேகாவையும் கூட்டு போங்க. கார் நின்றுட்டு இருக்கப்பா, புறப்படுங்க. இப்ப- இப்ப போறேண்ணே. அரை மணி நேரத்தில் வந்துருவாங்கண்ணே. நல்லா குளிருது இல்ல? என்ன சூப்பர் சவுண்ட் இல்ல? காது கிழியுது. இந்த கார் எவ்வளவு இருக்கும்? 14 லட்சம் ரூபா. 14 லட்சமா? ஒரு கார்? ஆமாங்க. ஐயோ. எங்க முதலாளிகிட்ட இந்த மாதிரி 11 கார் இருக்கு. ஆ? எந்த வண்டி வந்தாலும் எங்க ஐயா மகன் தான் முதல்ல வாங்குவாரு. உங்க ஐயா மேல காரணம் அவ்வளவு பிரியமா? எங்களெல்லாம் ஒரு பைக்கே வாங்க முடியல 2 வருஷமா. அண்ணா இதுல படம் வருமா? வருமே. எப்படி? போறேன். டேய் பாருடி. இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வைக்கவா? ஓ இவ்ளோ சூப்பரா. என்ன இவ்வளவு சவுண்டு? டேய் நான் ஃபர்ஸ்ட் டைம் கார் படம் பார்க்கறேன்டா. ஐயோ அப்படியே தியேட்டர்ல பாக்குற மாதிரி இருக்கு. வண்டி வாங்கி இருக்கிறவன் வச்சிருக்கிறவன் பார்த்து கேட்டா கிடைக்கும். என்ன மாதிரி பழைய வண்டியை ரிப்பேர் பண்ற மெக்கானிக் கிட்ட என்ன சேமிப்பு இருக்கும்? ஏம்மா கேஸ் சிலிண்டர் போட்டு பொழைக்கிறவன் எந்த காலத்துலமா சீட்டு போட்டு சேமிக்கிறது? பார்த்தா படிச்ச போனாட்டம் தெரியல, நீ இதை கூட புரிஞ்சுக்க மாட்டியா? போடா போடா டேய் போடா. ஏண்டா எவனும் கிடைக்கலன்னா நானாடா மாட்டினேன். இதெல்லாம் இருக்கப்பட்டவங்க பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம போய் போடுறதுடா. இதுல பணத்தை போட்டு 10 வருஷம் கழிச்சு வட்டியோட கிடைக்கிற பணத்தை காத்திருக்கணும்னா நம்ம அப்பா அத்தாலும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களா இருக்கணும். நாம ஏதோ செய்யற தொழிலை எப்படி பெருசா செய்யலாம்னு யோசிக்கிறவங்க. இதுலலாம் பணத்தை போட்டு காத்துட்டு உட்காந்துட்டு முடியாது. அது ஒன்னே நம்பிலாம் பணத்தை கொடுக்க முடியாதப்பா. இல்ல மச்சான், எங்க மேல நம்பிக்கை வச்சுக்க. நீயே போய் ஸ்ட்ரைட்டா எல்ஐசி ஆபீஸ்ல கட்டா. எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பாலிசி அப்படிதான். டேய் இந்த மாதிரி எந்த பாலிசியும் போடுறதுலன்னு தான் என்னோட பாலிசி. அண்ணா குமார்க்கா போட வேண்டாண்ணே, எனக்கா போடுங்கண்ணே. இந்த மாசம் 3 போலீஸியா பிடிக்கணும். குறைஞ்சது 3 போலீஸியா பிடிக்கலனா நாங்க ஏஜென்ட் ஆக முடியாதுடா. அதான் அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட இப்படி பேசுறான். பசுபதி, என்னை உன் ஃப்ரெண்டா நினைச்ச இந்த உதவியை செய்ய வேண்டாம். இவள உன் தங்கச்சியா நினைச்சு அவளுக்காக ஒரு போட்டானே தெரியும் எப்படி நடிக்கிறான் பத்தி ஆளு. பின்ன தங்கச்சி சீதனம்ட்டு. ஆமா, ஒரு பாலிசி போட ரொம்ப பிகு பண்றீல. சரி உன் கூட வேற தங்கிட்டேன். ஒரு சின்ன பாலிசி உங்களுக்காக போடுறேன். ஆனா ஒண்ணு, பணத்தை நானே போய் கட்டிக்குவேன். Success. So I have achieved 2 crores of premium this year, 1 crore of premium under unit plan, and then endowment policy of 50 policies totaling to 50 lakhs, amounting to premium of 45 lakhs. வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். லாஸ்ட் மந்த்தை விட இந்த மந்த் 80% அதிகமா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. கிவ் எ பிக் கிளாப் ஃபார் ஹர். நெக்ஸ்ட் குமார் அண்ட் மகேஸ்வரி. நான் தான் கூப்பிடுறேன். குட் மார்னிங் சார். வாட் இஸ் யுவர் அச்சீவ்மெண்ட்? நாங்க ஒரு 3 பாலிசி சேர்த்திருக்கேன் சார். வெரி குட். பாலிசிக்கான அமௌண்ட் நான் சொல்றேன். ஒரு பாலிசி வந்து 1 lakh சார், இன்னொன்று வந்து 50,000, இன்னொன்று 25,000 சார். வெரி புவர். ஏ உங்களால முடியலையா? யாரை கேட்டாலும் போட்டாச்சுன்னு சொல்றாங்க சார்.
இதுல கூட இன்னும் 2 அமௌண்ட் வரல. அது நெக்ஸ்ட் மந்த் தான் அந்த பாலிசி ஓபன் பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்தா ஏஜென்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நீங்க அப்ரோச் பண்ண ஸ்டைல்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, we will discuss later. 250 பேர் சேர்த்தா கமிஷன் 3 லட்சம், 500 பேர் சேர்த்தா 5 லட்சம். இப்போ 1000 பேர்னு கணக்கு போட்டோம்னா 8 லட்சம் வரும். இப்போ 3 வருஷத்துல 1500 பேருக்கு மாசம் 12 லட்சம் கமிஷனாவே நமக்கு வரும். கமிஷனா? ஆமாடா. அவ்வளவா? அப்பா, இதுக்கே ஷாக்கான எப்படி? இந்த சார்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ண போறோம். சரியா? ஓகே ஓகே. எல்ஐசில ஏஜென்ட்டா ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு பாலிசி எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். சந்தோஷமா இருக்கும் மேடம். ஹலோ, நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் அப்ரோச் வணக்கம் பண்றேன் சார். மேடம். குமார் சார். சார் உங்களுக்கு ஹேர் கட் பண்ணுவாங்கல சார்? ஆமா சார். ஓகே மேடம். சார் ஒண்ணும் இல்ல சார், நான் எல்ஐசில ஏஜென்ட்டா ஜாயின் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட ஒரு பாலிசி விஷயமா பேசணும் சார். ஹலோ மேடம், நான் மகேஸ்வரி பேசுறேன். ஆமா மேடம், யூ பார்லர். ஆமா மேடம், நான் தான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஐப்ரோலாம் த்ரெட் பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமா மேடம். ஹலோ. இல்ல மேடம், நான் எல்ஐசில ஏஜென்ட்டா ஜாயின் பண்ணிட்டீங்களா? அண்ணாச்சி வணக்கம், நான் குமார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா அண்ணாச்சி? நல்லா இருக்கேன் bro. ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி, நாங்க எல்ஐசில ஜாயின் பண்ணிருக்கோம். நான் கூப்பிடுறேன். ஓகே. இல்ல எல்ஐசியா? ஆமாங்க அண்ணாச்சி. நீ யாருக்கு பண்ற? எல்ஐசினா ஒரு சேவிங் பண்ணாச்சு. இப்போ பணம் போட்டு வைக்கிற பேங்க்ல பணம் போடுறோம் இல்லையா, அது மாதிரி எல்ஐசிங்கிறது மாசமோ இல்ல வருஷமோ பணம் போட்டு வச்சோம்னு வச்சுங்களேன், திடீர்னு நீங்க செத்து போயிட்டீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு பணம் வந்து டபுள் மடங்கா கிடைக்கும் அண்ணாச்சி. யார் செத்தா? யாரா சாவ சொல்ற? இல்லண்ணாச்சி, நீங்க செத்து போயிட்டா. ஏண்டா காலங்காத்தால பேசுற பேச்சாடா இது? ஏல இந்த வார்த்தை மட்டும் முட்டாட்டி கேட்டுதான்னு வெச்சுக்க. டேய் உன்னை செருப்பு கடிச்சு அடிச்சுப்பால, செருப்பு அடிச்சுப்பா. டேய் என் தம்பி பாட்டி போய் கேட்டதாம்ல வெச்சுக்க. ஃபோன் பண்ண உன் கைய துண்டா வெட்டிருப்பாங்களே, துண்டா வெட்டிருப்பான். டேய் நீ சம்பாதிக்க, நான் சாவணுமால? நான் சாவ சொல்றேன் என்ன? இல்ல மாறி, இல்ல கடையில வேலை வாங்குற மாறி, மணி, கோயிந்த, குச்சாமி எல்லாம் கூப்பிடல. இந்த போய் யாரு இருந்துச்சு? முடி வெட்டற. தேங்க் யூ அண்ணாச்சி. செத்து போயிட்டா பணம்னு சொன்னா இந்த திட்டுறாரு. டேய், இப்போ என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நாம இப்படி ஃபோன்ல பேசுறதுனால தான் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம நேர்ல போய் மீட் பண்ணிக்கலாம். சார் சார் வணக்கம் சார். நாங்க 2 பேரும், சாரி இவங்க மகேஸ்வரி என் கூட ஒர்க் பண்றாங்க. நாங்க 2 பேரும் எல்ஐசில ஏஜென்ட்டா ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் கேன்வாசிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், எங்கள் ஹவுஸ் ஓனர் ரொம்ப ராசியானவர், அவர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை கிடைச்சது, அவர்கிட்டயே முதல்ல பாலிசி போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு லக்குன்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம எல்லாமே பெரியவங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணா அவங்க ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நடக்கும்ல. ஏன் உங்க வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையா? உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்களை விட சின்னவங்களா? இல்ல சார். 2 பேரும் பெரிய ஆள் ஆயிடுவேன். பேசாம அரசியல்வாதி ஆயிடுங்க. பேசியே நன்னா கவுக்கு தெரிஞ்சிருக்கு. ராசியா ராசி. பாலிசி கேட்கறதுக்கு முன்னால அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. பாலிசி போடுறவாளுக்கு 60 வயசுக்குள்ளதான் இருக்கணும். எனக்கு 70 வயசாகிறது. நீங்க வீட்டு வாடகையும் ஒழுங்கா கொடுத்துட்டேன்னு வச்சோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கேள்விப்பட்டீங்களா மேடம்? அது நம்ம லைஃபுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு மேடம். அதுல முன்ன மாதிரி 20 வருஷம் 25 வருஷம்லாம் இல்ல மேடம். ஆனா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படி நிறைய ஸ்கீம் இருக்கு. நீங்க எத்தனை வருஷத்துக்கு வேணா பாலிசி போடலாம் மேடம். நீங்க போடுற பணத்துக்கு வந்து நீங்க டாக்ஸ் கட்ட தேவையே இல்ல. ஏய் சர்சு, குழந்தைங்களை அழ விடாம ஊட்டி விடு. மேல நெய் இருக்கு பாரு, தோசைக்கு நெய் போட்டு சுடு, வந்துடுறேன். நெய் போட்டுதாமா சொல்றேன். நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நீயே சொல்டா. மேடம் எல்ஐசி நம்ம லைஃபுக்கு ரொம்ப அவசியம் மேடம். முன்ன மாதிரிலாம் இதுல வந்து 20 வருஷம் 25 வருஷம்லாம் கட்ட வேண்டியதில்லை மேடம். இப்போலாம் 5 வருஷத்துல ஒரு ஸ்கீம் வந்து நீங்க தொடர்ந்து 5 இயர்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் மேடம். இப்போ நீங்க 5 lakhs போட்டேன்னு வெச்சுக்கங்க, 10 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு 15 lakhs கிடைக்கும் மேடம். அண்ணையா, அம்மா ஐயாவுக்கு நேத்து சாப்பாடு கொண்டு போனியே, பாத்திரம் கொண்டு வந்துட்ட? கொண்டாந்து வச்சிட்டமா. அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டி போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரிங்கம்மா. ச்சே, சரியான தத்தி. அப்புறம் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல மேடம்? நாங்க எல்ஐசி ஏஜென்ட்டா ஜாயின் பண்ணிருக்கோம். அதுல நிறைய ஸ்கீம் இருக்கு மேடம். இப்ப புதுசா மணி பேக் பாலிசின்னு வந்திருக்கு. ஹாய். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? தோசை. நெய் ஊத்தி கொடுத்தாளா? நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டோம்மா. சரி, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் என்ன? ஓகே மம்மி. 2 பேரும் சண்டை போட்டு கூடாது. தம்பியை பத்திரமா பாத்துக்கோ. சரிம்மா. சரசு, அம்மா பசங்களை கூட்டு போ. சரிங்கம்மா. ஓகே, போயிட்டு வா. ஓகே, பை. டாடா. பை. என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம் அது? சொல்லுமா. சொல்லு. எல்ஐசினா தெரியும்ல மேடம், ஆயுள் பாதுகாப்பு திட்டம். நாங்க உங்க சேவிங்ஸ்க்காக தான் பேச வந்தோம். இதுல உங்களுக்கும் லாபம் இருக்கு. கொஞ்சம் மேல வாமா. இதோ வரேங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன். கிளம்பிட போறீங்க? சோ, இந்த லிஃப்ட் மெக்கானிக் வேற எப்போ வருவானே தெரியல. இதே டிவி சீரியல்லாம் போவாங்களா? புருஷன் 10 வாட்டி கூப்பிட்டாலும்
நம்ம சொன்ன எதையுமே இந்த அம்மா கேட்கல. நீ வேற, இவங்க எனக்கு ரெகுலர் கஸ்டமர், சொன்னா கேட்பாங்கன்னு கூட்டு வந்துட்டேன். போலாம் வா. நம்ம பைக்கெல்லாம் வாங்க முடியாது. நமக்கு பல்ல வந்தா ஃபர்ஸ்ட் 20,000 எப்படி கட்டுறது? அதுல வர மந்த்லி 2,000 டியூ. இம்பாசிபிள். மாச சம்பளத்துல 400 ரூபாய் மிச்சப்படுத்த முடியல. நாம மாசம் 2,000 கட்ட போறோம். ஏன் முடியாது? முடியும். எஸ், டெல் மீ வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? சார், நீங்க கடையில திருப்பி சார்ட்ட சொன்னீங்கல்ல, ஏஜென்ட் ஆனா 3 லட்சம் வரைக்கும் மாசம் சம்பாதிக்கலாம்னு. வர்ற கிளைண்ட்லாம் கூட பாலிசிக்காக ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி சொன்னீங்கல்ல சார். வீணா ஆல் கிளைண்ட்ஸ் பர்சனலி சார். நாங்க 2 பேரும் ஏஜென்ட் ஆகணும். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் சார். ப்ளீஸ் சார். குட், வெரி குட். இந்த மாதிரி முயற்சி இருந்தா இந்த லைன்ல மாசம் 3 லட்சம் 5 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். இதுல ஹார்ட் ஒர்க் பண்றவங்க மந்த்லி 5 to 6 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். விதின் 2 years காரு வீடுன்னு வாங்கி வசதியா செட்டில் ஆயிடலாம். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் இதுக்கு ரொம்ப அவசியம். நீங்க தான் டயர்ட் ஆகாம ட்ரை பண்ணுவீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? +2 சார். நான் +2 + டிப்ளமா இன் பியூட்டிஷியன். எஸ் சார். நோ ப்ராப்ளம். படிப்பு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? என்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இருக்கு சார். என்கிட்ட இருக்கு சார். நீங்க எதானே சொல்லுங்க, நான் இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி. நோ நோ, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு இல்ல. ஒரு கஸ்டமர் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணா ஒரு ஃபோன் நம்பர் வேண்டாமா? ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்ல கூட ஒரு கஸ்டமர் மிஸ் ஆயிடலாம். யூ ஷுட் இமிடியட்லி கெட் ஒன் ஃபோன். சார், கேமரா வச்ச ஃபோன்லாம் இருக்கா? அப்படி இருக்கு சார். அப்படி சரி, கிளிக் பண்ணிட்டா? ஆஹா, குடு. பாத்துறங்க. சேவ் பண்ணி. ரைட் ரைட். ஏய், என்னது? ஹலோ. ஹலோ. எஸ். நான் செல்லம் பேசுறேன். எனக்கு செல்லம்னு யாரையும் தெரியாதே. செருப்பு பிஞ்சிரும். சாரி. ஐ லவ் யூ செல்லம். ஐ லவ் யூ. நல்ல விஞ்ஞான வளர்ச்சி. யோ, கொஞ்சம் கிட்ட ஸ்டாப்ப மறந்துடாதயா. சென்னாய் நகர் வந்துருச்சு, இறங்கு. திருப்பதி சார், எல்ஐசியை பற்றி ரொம்ப நாளாக சொல்கிறேன், கேட்கவே மாட்டேன்றீங்களே. ஐயோ, நம்மளால உங்களை மாதிரி அலைய முடியாது சார். அலையவே வேண்டாம் சார், இருந்த இடத்துலையே காசு. சார், நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இன்கம் வரும் சார். பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போகிறோம், அதுக்கப்புறம் லைஃப் லாங் மந்த்லி 3 lakhs வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் சார். இது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் சார். ஆண்டவன் புண்ணியத்தில் இந்த தொழிலை நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன். ஒரு சின்ன கடையில் முடியை வெட்டி கூட்டிகிட்டு இருந்தவன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஷாப்புக்கு ஓனர் ஆகி உங்களை மாதிரி விஐபிங்களாம் என்கிட்ட முடி வெட்டுற அளவுக்கு ஆண்டவன் என்னை வளர்த்து விட்டுருக்கான் சார். இந்த தொழிலை நான் உங்களை விட சொல்ல சார், இது நமக்கு சைடு இன்கம். அதே வேணான்றீங்க. ரெகுலராக உங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர் வராங்க? ஒரு 25லேருந்து 30 பேர் வருவாங்க. ஒரு நாளைக்கு 30 பேர்னா மாசத்துல லீவு நாள்லாம் போக 25 டேஸில் ஆவரேஜாக 750. அந்த 750ல் ஒரு 250 பேர்ட்ட பாலிசி எடுத்தால் கூட போகிறோம் சார். இப்போ நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு, ரிச் பீப்புள், ஒர்க் பண்ணுறவங்க தான் சார். 1 இயரில் 250 மெம்பர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே மாதம் நமக்கு 3 லட்ச ரூபா கமிஷன் வருமே. 3 லட்சம்ன்றது நம்ம எடுக்கிற பாலிசியை பொறுத்தது. அதுக்கு மேலே கூட சம்பாதிக்க முடியும் சார். ஓகே சார், பாருங்க. ஓகே, கட்டிங் ஓகே சார். ஃபைன், ரைட். ஒரு மாதத்துக்கு 50,000, 3 மாதத்துல 3 லட்சம். I am Kumar, LIC agent. My name is Kumar, LIC agent. My name is Kumar. குமார், என்ன ஆச்சு? சார், என்ன யோசனை?
பில்லு போடு. வாங்க சார் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். சார் தேங்க்யூ சார். ஒரு வேலையை செய்யாமல் சொல்ல 500 குமார் நீங்கள் ஒன்றும் வாங்கலையே. நான் வரேன் சார். தேங்க்யூ சார். சார் சூட்கேஸ். பை சார். ஓகே பாய். சார் சார் டிரைவர் சார் என்ன குமார்? நீங்கள் கொடுத்ததில் 2500 வந்துருச்சு சார். அப்படியா? எஸ் சார். இந்தாங்க சார். சார் பரவாயில்ல வச்சு. தேங்க்யூ சார். போலப்பா. என்ன மாடல் பாக்குறீங்க? இல்ல இதுல எது நல்ல மாடல்னு சொன்னீங்கன்னா? எல்லாமே நல்ல மாடல் தான் மேம். இது கூட நல்லா இருக்குல்ல? இட்ஸ் a good model and very fast moving. ஆஹா. on road around 40,000 வரும். நீங்க first 25,000 கட்டினா அப்புறம் monthly 2,000 கட்டினா போதும். 2000 தானா? அது ஓகே. 2000 ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த 25,000 தான் கொஞ்சம் கம்மி. கொஞ்சம் 10,000 12,000 கட்ட முடியுமா? 10,000 கட்டினீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி monthly dues மாறுமே. ஒரு 3,000 3,500 அப்படி கட்ட வேண்டியது வரும். யா தெரியும். நீங்க எங்க வர்க் பண்றீங்க சார்? பார்லர். பியூட்டி பார்லர்? ஓகே ஓகே. ஹேர் கட் பண்ண. salary? அது 5,000 5,000 6,000 per இட்ஸ் month ஓகே நோ ப்ராப்ளம். and then salary certificate கேட்பாங்க உங்களுக்கு. அப்புறம் உங்க ஓனர் கிட்ட இருந்து பேங்க் கேரண்டி வாங்கிக்கங்க. அப்படியே லோனையும் டிராப் பண்ணிட்டு வந்துருங்க சார். சேலரி சர்டிஃபிகேட். ஆமா. அதனால சேலரி ஒழுங்கா கொடுக்க மாட்டாரு. எங்க சேலரி சர்டிஃபிகேட் வாங்குறது? இது ஒரு கோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். salary certificateலாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பேங்க் கேரண்டின்றது வாங்குறதுக்கு நாங்க எங்க போகணும்? இல்ல இந்த 20,000 25,000க்குலாம் பைக் கிடைக்குமே? சாரி மேம், அதெல்லாம் 5 இயர்ஸ்க்கு முன்னால. இப்பெல்லாம் விலை ஏறி போச்சு. உங்களுக்கு தெரியாதா? டிவிஎஸ் 50க்கு 20,000 கேக்குறாங்க. ஏண்டா எங்கேயோ வெயிலில் டிவி வித்துட்டு இருக்கிறேன். திடீர்னு ஃபோன் பண்ணி தேட்டர் வாசல் நிற்கிறேன் காசு பத்தல அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட படம் பார்க்கறதுக்கு. தினம் 50 100 டிப்ஸ் கிடைக்குதுல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுற? உளம்பாதடா. வர வர அட்வைஸ் அண்ணாச்சாமி ஆயிட்டா. அது சரி, கண்ணு சிறுசு தான், பார்க்குற கனவு பெருசு இல்லை. எப்படி பத்தும்? ராத்திரி ஆச்சுன்னா பிச்சைக்காரங்க பங்கு வைக்கிற மாதிரி உட்காந்து என்ன ஆரம்பிச்சிடுற. இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன்? ஓ, கொஞ்ச நாள் நீ அவங்க கூட வேற இருந்தியா? ஆமாம், உன் கூட 3 வருஷம் இருக்கேன்ல. இன்னைக்கு சில்லறையா எண்ணி சேர்த்தாதான் நாளைக்கு கட்டுக்கட்டா என்ன முடியும்? டேய், இதே மெட்ராஸில் நானும் சரவணபவன் மாதிரி ஒரு ஹோட்டல் திறக்காம விடுறதில்லடா. தர அம்மா என்ன ஒரே டல்லாக இருக்கா? ஊரில் இருக்கும்போது ஒன்றும் புரியலை, தெரியலை. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கும் தோணுதுடா. ஒரு நாளைக்கு மெட்ராஸில் ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை கையில் வச்சுக்கிட்டு நல்லா சுத்தணும்டா. டேய், ஊரில் என்னும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன? உங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தார். செவ்வாய்க்கிழமை கடை லீவ் இல்லை, அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். இந்தா போன பொண்ணு காலைல பண்ணிக்கிறேன் வை. டேய், என்ன மாதிரி க்ரௌடு, லவ்வர்ஸாக போகிறாங்கல்ல? பின்ன அப்படித்தான். டிக்கெட் 100 150னா லவர்ஸாக வர்றவங்க படம் பார்க்காம திரும்பி போக மாட்டாங்கல்ல. அப்போ நம்மள மாதிரி ஏழை லவர்ஸ் எல்லாம் என்னடா பண்ணுவாங்க? இன்னைக்கு நமக்கு டே வேஸ்ட் இல்லை. ஏன்? அப்புறம் நேராக நம்ம உட்டன் செட்டில் போகிறோம். அங்கே என்ன படம் விடோ அதை மேட்னி பார்க்குறோம். மேட்னி ஷோனா அது வரைக்கும் என்ன பண்ணுறதுடா? ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா? ஷாப்பிங் போகலாம். கையில் 250 வச்சுட்டு எப்படிடா ஷாப்பிங் பண்ணுறது? இங்கே எல்லாரும் ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. பேசாம மகேஸ்வரி, இந்த கிளையண்ட் பில் எவ்வளோ? 1500 மேடம். டெய்லி ஷூட்டிங்கா மேடம்? வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க மேடம்.
மேடம் லாஸ்ட் டைம் வேற பொண்ணு வச்சிருந்தீங்க இது புதுசா? துபாயில் வாங்கினது. எவ்வளோ மேடம்? 35,000. 35,000? ஐயோ, அவ்வளவுக்கு என்ன இருக்கு இதுல? படம்லாம் பார்க்கலாமா? எல்லா வசதியும் இருக்கு. ஹாட் வாட்டர் தானே மேடம்? மேடம் உங்க லாஸ்ட் படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுல ஒரு பாட்டு இருக்குல்ல, வாழ மீனுக்கு வேளாங்க மீனுக்கு கல்யாணம், சூப்பரா டான்ஸ் ஆடிங்க மேடம். தேங்க்ஸ். என்ன என்ன சொன்னீங்க? ஷாண்ட்லியர்? ஐயோ ஒடிஞ்சிருச்சா? ஓ காட், அந்த ஒரு பீஸ் 3.5 lakhs. பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடாதா? ச்சே. இன்னும் half an hourல முடிஞ்சிடும், நான் வந்துடுறேன். சரி ஓகே சரி ஓகே பாய்ப்பா. மேடம் புது வீடு கட்டிட்டு இருக்கீங்களா? எங்க மேடம் இந்த பிளேஸ்? வல்சர்வாக்கம். பெரிய வீடா? எனக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு. ஓகே மேடம் ஓகே மேடம். அம்மா இந்த பால் காசு என்னமாச்சு? எப்பதான் குடிப்பீங்க? நாளைக்கு தானப்பா சம்பள நாள். பால் காசுக்கும் சம்பளத்துக்கு என்னம்மா சம்பந்தம்? அதுவும் காசு தானப்பா, நாளைக்கு வந்து வாங்கிக்க. மாசம் மாசம் இதேமா சொல்றீங்க. நான் பொழப்பு நடத்த வேண்டாமா? பார்த்து சீக்கிரம் கொடுங்கம்மா. நாளைக்கு கண்டிப்பா வந்து வாங்கிக்க. நாளைக்கு பணம் வரனா பால் போட. இந்த மாசத்துல இருந்து கேஸ் விலை 30 ரூபாய் ஏறி போச்சு. வர வர ஒரு சிலிண்டர் பத்தி தொலைய மாட்டேங்குது. ஏய், சின்ன வெட்டிவன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டாலாடி? இன்னொரு சிலிண்டர் வாங்கினா அதுக்கு ஒரு 300 ரூபாய் பட்ஜெட்ல ஏறும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேத்து யூஸ் பண்ணிட்டு அங்க தாங்க இந்த சின்னவளுக்கு வேற செருப்பு வந்து போச்சான். புதுசா வாங்கி கொடுன்னு அடம் பிடிக்கிறா. அது வேற எக்ஸ்ட்ரா செலவு. ஏண்டி நீ யாவது வேலை பார்க்குற இடத்துல உன் சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கேட்கலாம்ல? அந்த கடைக்கு வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எல்லாம் சம்பளம் கூட்டி வைக்க முடியாது. முடியாதுன்னா உங்க அப்பா கொடுக்குற காசு. போயிட்டு வரேன். பாத்து போங்க. பாய்க்கா, அக்கா வரேன். நான் எப்படி ஓகே பை. தெரியல. இந்த நடுவுல என்னடான்னா கணக்குல ஃபெயிலுங்கறா. நான் 10வது படிக்கிறேன், எனக்கு டியூஷன் வைங்க, டியூஷன் வைக்கலன்னா நான் ஃபெயிலா போயிடுவேன்னு பயமுறுத்துறா. இதுக்கு வேற 500 ரூபாய் அதிகமா வைக்கணும்னு காலைல எழுச்சியிலேருந்து உங்க அப்பா கத்துன்னு கத்திட்டு போறாரு. நீ என்னடான்னா லீவு கிடைக்கிற ஒரு நாளே ஊர் சுத்த கிளம்பிடுற. உங்க அப்பா வந்து எங்க போனா எதுக்கு போனான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஹாய். ஐயோ போலாமா? போலாம். நீ எவ்வளோ வச்சிருக்க? 400 ரூபா வச்சிருக்கேன். அவ்வளோதானா? நான் ஒரு 300 ரூபா வச்சிருக்கேன். அடிச்சு என்னமோ 1000 ரூபா கையில் வச்சிருக்க மாதிரி. அவ்வளோதானாவா? உங்ககிட்ட 400, என்கிட்ட 300. இன்னைக்கு ஒரே ஜாலி தான். நேராக மாய்ஜால். மாய்ஜால் படம்னா உனக்கு பிடிச்ச சில்வரன் படம், புதுப்பேட்டை. அப்புறம் ஒரு பிசா சாப்பிட்டு ஸ்னோ போலிங் விளையாண்டு, அப்புறம் எனக்கு பிடிச்ச சில்வரன் படம், புதுப்பேட்டை. ஓகே? 2 தடவையா? ஒரே படத்தையா? அதில் கிசிங் சீன் இருக்குப்பா. அட அப்பாடா. எங்க இங்க இல்ல, போன் இல்ல. போன்லையா? பேசு. எங்க வண்டி நிப்பாட்டு. நிப்பாட்றா. பேசுடா, நான் நிப்பாட்டுறேன். ஆனா பைக் சத்தம் கேக்குதா? ஆமால, யோசிக்கல. எனக்கு ஹலோ. ஓ கட் ஆயிருச்சு. உன் கூட பேசி பேசி இருந்த பேலன்ஸ் தீந்து போச்சு. என்ன பண்ண? சரி, அதுக்கு என்ன பண்றது இப்போ? பூனை இப்ப திருப்பி கூப்பிடலனா அவர் பயங்கரமா கத்துவாரா. அங்க பிசி ஒர்க், வா போய் பேசலாம். டேய், அறிவு இருக்கா உனக்கு? எனக்கு ஃபோன் பண்ண ஏரியா கோட் தெரியாதா? நான் பிரியா வீட்ல மயிலாப்பூர்ல இருக்கேன்னு சொல்லிருக்கேன். இது திருவான்மியூர். சரி வா, அப்ப மயிலாப்பூர் போலாம் வா. ஐயோ, சில சமயத்துல நாமள பசங்களுக்கு புத்தியே வேலை செய்யாது. என்ன பண்ண சொல்றப்போ? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். ரிலையன்ஸ் ரீசார்ஜ் ஸ்டார்டிங் எவ்வளவு? 200 மேடம். இல்ல அது கீழ 150ல. நோ ஸ்டார்டிங் 200 தான். ஓகே ஓகே 200. ஜஸ்ட் ஹலோ. போன் எடுக்க ஏமா இவ்வளவு நேரம்? இல்லப்பா, கார்டு தீந்து போச்சு. இப்பதான் ரீசார்ஜ் பண்ண போனேன். எங்க இருக்க? நானா இப்ப இருக்கிறது
மயிலாப்பூர் கோவில் பக்கத்துல இருக்கிறேன்ப்பா. அப்படியா? ஆ. யார் கூட போன? நான் பிரியா கூடப்பா. இல்ல உன்ன மாதிரி பார்த்தேன் அதான் கேக்குறேன். ஓ அப்படியா? கம் இன் மேம். ஹலோ, இன்னைக்கு மார்னிங் 10:30 அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஹேர் கட் பண்ணி ஃபேஷியல் பண்ணோம். ஓகே. அப்புறம் பெடிக்யூர் பண்ணணும். ப்ளீஸ் உங்க நேம் மேடம்? மிஸ்ஸஸ் பிரவீன் குமார். ஓ, ஃபிலிம் டைரக்டர் பிரவீன் குமார் வைஃபா நீங்க? ஜஸ்ட் 1 மினிட் மேம். உட்காருங்க மேடம். ஹேர் எல்லாம் ஒரே அன்னிவனா இருக்கு மேடம். ஆமா. அப்படியா? கொஞ்சம் சரி பண்ணணும். லாஸ்ட் வீக் தான் வந்தேன் ஃப்ரம் டெல்லி. கம்ஃபர்டபிள்? ஓகே, கம்ஃபர்டபிள். மேடம் மேடம் ஒரு 1 மினிட் நீங்க ரிலாக்ஸ் பண்றீங்களா? நான் இப்போ வந்துடுறேன். ஓகே ஓகே. என்னடா இல்ல அந்த டைரக்டர் பிரவீன் குமார் வைஃப் வந்திருக்காங்கல்ல? ஆமா. அந்த டைரக்டர் பண்ண படங்கள் இதெல்லாம் ஏன் எது கேக்குற? சொல்லடி, அதெல்லாம் எது கேட்கணும்? அது வந்து தாவணி காலங்கள், அப்புறம் குடும்ப கோயில். தாவணி காலங்கள் குடும்ப கோயிலா? இல்ல அதுல ஏதோ ஒரு பாட்டு சொல்லு மேடம். சார் படத்துல சாங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேடம். எவ்வளவு நல்லா எடுத்துப்பாங்க தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சாங் எல்லாம். ரொம்ப ரசிச்சு பாப்பேன் நானு. மேடம் இந்த தாவணி காலங்கள் படத்துல ஒரு பாட்டு இருக்கே, உன்முகம் கண்டால் புது தென்றல் வருமடி, உன் குரல் கேட்டால் குயில் கூட வருமடி, அடி உன்னை போல் ஒரு பெண்ணே லலலா. ஐயோ சூப்பர் மெலடி மேடம். அதனால தான் அந்த சாங் லாஸ்ட் டே நம்பர் 1. ஆமாங்க, கரெக்ட். நம்பர் 1. மேடம் நீங்க ஃபேஸ் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க மேடம். எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. அது நீங்களே பார்த்தா ஹீரோயின் மாதிரி தான் இருக்கீங்க மேடம். பேசாம சார் படத்துல நீங்களே ஹீரோயின் நடிச்சிடலாம். சார் கேட்டாருன்னா போச்சு. எங்க மேடம்? ஒரு வாட்டி ஷூட்டிங் போயிருந்தேன். ஹீரோ அஸ்வின் கூட இதே மாதிரி தான் சொன்னாரு. அன்னிலிருந்து ஷூட்டிங்கே வராதேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ ரொம்ப பொசசிவ். சார் பயங்கர மேடம். மேடம் இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் வெளியில கூட போய் பண்றாங்க மேடம். அப்படியா? லீவ் கிடைக்கிற நாள்னா ஈஸியா வீட்டுக்கு வந்து பண்ணலாம்ல. ஓஹோ. எல்லாரும் பர்சனலா பண்றாங்க மேடம். ஓஹோ. வீட்லனா கூட கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணிக்கலாம்ல. அதோட ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஃபேஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அப்படியா? அப்போ நீ வீட்டுக்கு வந்து பண்றியா? நோ ப்ராப்ளம். இப்ப எல்லாம் என்ன படம் எடுக்கிறாங்க? சார் படம் தான் மேடம். ஃபேமிலியோட பாக்குற மாதிரி சூப்பரா இருக்கும். அதனால தான் சார் இன்னும் நம்பர் 1ல இருக்காரு. க்ளீன் பண்ணியாச்சு மேடம். டாமி கான் சே. மேடம் கொஞ்சம் சாச்சுக்குங்க. அக்கா டிஃபன் ரெடியா இருக்கா? டைனிங் டேபிள்ல இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிடுறா. ஓகே. த்ரிகுணாகாரம் த்ரிநேத்ரஞ்ச த்ரியாயுதம் த்ரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏகபீவம் சிவார்ப்பணம் த்ரிசாகை பீவபத்ரைச்ச அச்சித்ரை கோமலை சுபை. மேடம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப் சொல்லுமா? இல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா. அவனுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஒரே பைத்தியம். சார்ட்ட சொல்லி அவனுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுப்பீங்களா? ஒரு நிமிஷம் மேடம். அப்படியே இந்த கால் இங்க வச்சுக்கோங்க. மேடம் அந்த காட்டன்ல தொடச்சுங்க. சரி. மேடம் சொல்லு. ரொம்ப ஆசைப்படுறேன் மேடம்.
ஒரு சீன் போதும் மேடம். சரிம்மா பார்க்கலாம். சரிங்க மேடம். ஒரு சீன் இல்ல மேடம், இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள போயிடும் மேடம். ஒரு 5-6 சீன் கொடுக்க சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். நாளைக்கு ஐயா ஷூட்டிங்ல இருப்பாரு, நான் சொன்னேன்னு சொல்லி போய் பார்க்க சொல்லு. அப்படியா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆர்வல தான் ஷூட்டிங், அங்க போக சொல்லு. முதல் படத்துல எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியல, ஆனா எப்படி ஒரு 25,000 50,000 கொடுப்பாங்கடா. என்ன தெரியல. முதல்ல நீ நல்ல ஷர்ட்ஸா நிறைய பர்ச்சேஸ் பண்ணனும். அங்க கொடுப்பாங்கடா போட்டுக்கிறதுக்கு. அதனால இங்க இருந்து அசிங்கமா போணுமா? அழகா போ வேணாமா? சரி குடு. புடி, நல்லா இருக்கும். இது ஓகேயா? ஓகே போட்டுக்கிறேன். நீ சொன்னா கேப்பேன். இல்ல தட்டிருச்சிங்க. தைரியமா போ, சரி கூச்சப்படாத. நான் போறேன். டேய் செல்லம், நீயும் கூட வரியா? நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும், டைரக்டா போய் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இல்லையா? இல்ல நான் வரல, நீ போடா. ஏண்டா ஒரு நாள் லீவ் போடுறா. நீ வரலடா, இங்க வந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். என்னடா கல்வ, என்ன ஆச்சு பத்திட்டு இருந்த? இல்ல அங்க போனா அந்த ஹீரோயின்ஸ் கூட நடிக்க சொல்லுவாங்கல்ல. ஆமா, அவங்களெல்லாம் தொட்டுக்கிட்டு நடிக்கணும்ல. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா நிக்க முடியாது. டேய் சி கல்வ, என்னடா? ஐயோ செல்லம், அது நடிப்பு தானடா. நீ தானடா என் உலக அழகி. உன்னை விட்டு நான் எங்கே போறேன் செல்லம்? டேய் டேய் டேய், என்னடா ரூம்ல நான் ஒருத்தன் இருக்கேன். இல்ல ஃபோன் நம்பர் தேடுனேன். வர வர என்ன பண்றீங்கன்னே தெரியலடா உங்களுக்கு. கேக்குதுடா, மனசுக்குள்ள என்ன கரடின்னு திட்டுறது நல்லா கேக்குது. கேட்டுருச்சா? நாங்க அப்படிதான் திட்டுனோம். பர்ஃபியூம் அடிச்சிட்டியா? ஏண்டா நீ கிளம்பி போறத பார்த்தா முத படத்துல எல்லா பள்ளியும் காலி பண்ணிவிட போல இருக்க. அப்படி தோணுதா? அப்படி நடந்துச்சுன்னா இனிமே குமார் நடிக்கிற எல்லா படத்துலயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் ஷோக்கு மட்டும் இல்ல மச்சான், எல்லா ஷோக்கு டிக்கெட் ஃப்ரீ. ஓ வாழ்த்துக்கள்டா, நல்லா நடிச்சிட்டு வா. அந்த டைரக்டர் பார்த்தா தெரியும்ல? பாத்துறேன். டேய் ஒன்றும் டென்ஷன் ஆகக்கூடாது, நல்லா தைரியமா நடிக்கணும். அங்க போய் ஒவ்வொரு சீனும் முடிஞ்சோடனே எனக்கு கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணணும். போடா, என் ஆட்டோல போயிரு. நான் இங்க போய் கூப்பிடுறேன் உனக்கு. பைடா. பை. ஆல் தி பெஸ்ட். செல்லம், இரு. என்னடா? நடிச்சியா? நடிச்சேன். ஒரே நாள் ஷூட்டிங் வரணும்னு சார் மறந்தாச்சு. பெரிய ஹீரோ ஆயிட்டா அப்புறம் எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்க? நான் தான் என்ன நடந்திருக்கும் தெரியாம வீட்டுல போனா தூக்கம் வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து காத்து கிடக்குறேன். என்ன நடிச்ச? ஹார்பர்ல தான் ஷூட்டிங். உள்ள விட மாட்டேன். நல்ல ஒரு பார்ட்டி டைரக்டர் ஒய்ஃப் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னதும் எல்லாரும் கூட்டி போயிட்டாங்க. மேடம் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னேன். அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு ட்ரெஸ் கொடுக்க சொன்னாரு. லேபர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி சீன். சிவப்பு சட்டை, மஞ்சள் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஒரு 1000 பேர் இருக்கும். அப்படியே வேகமா நடந்து வர்ற மாதிரி எடுத்தாங்க. அதுல ஒரு லீடர் சம்பளத்துக்காக போராடுறான். எல்லாரையும் கூட்டமா கூட்டிட்டு வந்து நிர்வாகத்துக்கு எதிராக ஆக்ரோஷமா பேசுறான். நாங்க என்ன சார் கேட்டோம்? உழைக்கிறவங்களுக்கு உங்க சொத்துல பங்கு கேட்டோம். ஊதியம் தானே சார் கேட்டோம். பத்தல, நீங்க கொடுக்குற சம்பளம் எங்களுக்கு பத்தல. இத்தனை வருஷம் தொழில் பண்றமே, இங்க தொழிலாளி ஒருத்தர் என்னைக்கா முதலாளி இருக்கானா? ஆனா உங்களுக்கு ஊருக்கு ஒரு கம்பெனி, நாட்டுக்கு ஒரு கம்பெனி வளர்ந்துகிட்டே போகுது. யாரால? யார் உழைப்பாள சார்? எங்க உழைப்பாள. ஆனா எங்களுக்கு ஊதியம் கேட்டா அதை கூட்டி தரதுக்கு உங்களுக்கு வலிக்குது. இங்க மட்டும் இல்ல, உலகம் பூரா தொழிலாளி நிலைமை இதுதான். கட்டடம் கட்டுற தொழிலாளிக்கு சொந்தமா ஒரு வீடு கிடையாது. ரோடு போடுற தொழிலாளிக்கு ஏதாவது அவசரமா போறதுக்கு ஒரு 2 வீலர் கிடையாது.
ஏன் கக்கூஸ் கழுவுற தொழிலாளிக்கு காடுங்கிறது தான் டாய்லெட்? ஏன் எப்ப இந்த நிலைமை மாறும்? உழைக்கிற எப்ப உங்களுக்கு சமமா வர்றது? அவன் அந்த உயரத்துக்கு போக விடாம தடுக்கிறது எந்த சக்தி? பணம் இருந்தா மட்டும் நீங்க என்ன கடவுளா? மாறும் சார், மாறும். இந்த நிலைமை கண்டிப்பா மாறும். எங்க தொழிலாளர்லாம் ஒண்ணு சேர்ந்தோம்னா உங்களை நாங்க மாத்தி காட்டுவோம். ஐயோ சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நான் சொன்னேன்ல டைரக்டர் கொடுப்பாருன்னு. ஐயோ அந்த மேடத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்தாங்கன்னா அது சும்மா இல்லை. அவங்க கை கால்லாம் அவ்வளோ அழகா க்ளீன் பண்ணி விட்டேன். அதனால தான். இப்போ எதை கை தட்டின? நீ பேசுனதுக்கு சூப்பரா இருக்குடா. தியேட்டர்ல கிளாப்ஸ் விசில் பறக்கும். ஐயோ ஒரே படத்துல ஐயா சூப்பர் ஸ்டார். அந்த டைலாக் நான் பேசல, ஹீரோ ஆர்யா தான் பேசினார். பத்தல, நீங்க கொடுக்கிற சம்பளம் பத்தல. உங்களுக்கு ஊருக்கு ஒரு கம்பெனி, நாட்டுக்கு ஒரு கம்பெனின்னு வளர்ந்துகிட்டே போகுது. இந்த உலகம் பூராமே தொழிலாளியோட நிலைமை தான். கட்டிட வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு சொந்தமா ஒரு வீடு கிடையாது. ஏன் எப்ப இந்த நிலைமை மாறும்? அவன் உங்க உயிரத்துக்கு வரணும்னா ஏன் இந்த சமுதாயம் தடுக்குது? மாறும், மாறும். இந்த தொழிலாளிங்க முயற்சி பண்ண எல்லாம் மாறும். தலைவர், 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 தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்கன்னு கோஷம் போட சொன்னாங்க. கோஷம் போட்டேன். கூட்டத்திலையா? அதுக்காக அவங்க வர சொன்னது? வரட்டும் பார்லருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க வீட்டுல போய் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பண்ணிவிட்டேன். சினிமா பெரிய சீன் கொடுத்தாங்க. இல்லடா, சினிமானா அப்படித்தானா? முதல்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு அப்புறம் டைரக்டர் மனசுல இடம் பிடிச்சு அவர் அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நல்ல வாய்ப்பு வரும்போது ஹீரோ ஆகலாமா? அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார். அப்புறம் நீ சொன்னியே அந்த அம்மாவோட ரெக்கமெண்டேஷன் வேற போனோமே, பண்ணாம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க கோஷம் போட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஷூட்டிங்ல நடிச்சதுக்கு சம்பளம் 150 ரூபா கொடுத்தாங்க. பார்லர்ல வேலை செய்தால டெய்லி 200-250 கிடைக்கும்ல. இதுவும் வேலை இருக்கிற அன்னைக்கு வேலை கிடைச்சா தான் அந்த 150 ரூபா கிடைக்குமா? பேசாம வேற வேலை ஒன்று சைட்ல ட்ரை பண்ண சொன்னா அதுவும் கேட்க மாட்டேன்ற. தம்பி நான் லிட்டி வச்சு ஒரு ஆம்லெட். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாருப்பா ஆம்லெட் நல்லா பெப்பர் எல்லாம் தூக்கலா போடு. சீக்கிரம் போடுப்பா. வாங்க. வணக்கம். என்ன நீங்க? யார் வந்திருக்காரு? டிபன் வாங்கலாம் வந்திருக்கேன். எங்க? நாளைக்கு உங்களுக்கு லோட் அனுப்பிச்சு. ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? கண்டிப்பா கட்சி. வணக்கம் சார். இந்த திருப்பி கூப்பிடுறேன். பை. டேஸ்ட் அப்படினே. எல்லாம் சுத்தமா கழுவி சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ என்ன பண்றீங்க? என் ஃப்ரெண்ட் கடை சார். ஓ இது உன் ஃப்ரெண்ட் கடையா? ஆமா சார். கார்ப்பரேஷன் வரனே. எங்க சலூன்ல இல்லையா அப்போ? வேலை விட்டு நின்னுட்டியா? இல்ல சார். இல்லன்னாங்க. ஓனரோட ஒரு சின்ன ப்ராப்ளம். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேற இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணேன். அது பிடிக்கல, அவர் வெளியே அனுப்பிச்சிட்டார் சார். அப்படியா? ஆமா சார். சரி, ஏதாவது வேணா வீட்டில் வந்து பாருப்போம். சரிங்க சார். ஓகே ரைட். சார் என் ஃப்ரெண்டு கடை தான் சார். நல்லா போட்டு தர சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓஎஸ். தேங்க்யூ சார். ரைட். ஹலோ. யப். RS here. என்னப்பா? வணக்கம். சாரை பார்க்கணும். யாரும் பேக்கில் முடிச்சு. பிரேம் கேட்டேன். என்ன குமார் சார், எப்படி பாருக்க? நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம்? சார் வேலை ஒன்றும் இல்லை சார். நான் சினிமாவில் தான் நடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் இங்கே ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா
பார்க்குறேன் சார். எங்கேயாவது வெளியூருக்கு திங்ஸ் டெலிவரி பண்ண பசங்க தேவைப்படும் சார். அது வரும்போது கூப்பிட்றேன். சரிங்க சார். வந்து இன்னும் ஒரு ட்ரிப்புக்கு 3000 5000 கிடைக்கும். அவசியம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சார். கண்டிப்பாக செய்கிறேன் சார். ப்ளீஸ் சார். ஓகே, அது வரைக்கும் சினிமாலே ட்ரை பண்ணு, விடாத. சரி, தேங்க்யூ சார். வா. செலவுக்கு எதுவும் காசு வேணுமா குமார்? சார் செலவுக்கு எதுவும் வச்சிருக்கியா? இந்தா குமார் வச்சுக்கோ. சார் பரவாயில்ல வச்சுக்கோ. போயிட்டு தேங்க்யூ சார். ரைட். குமார் வணக்கண்ணே. வணக்கம். இருக்கீங்களா? சார் வர சொல்லி ஃபோன் பண்ணாங்க. உள்ள உட்காருங்க, நீங்க வருவீங்க சார் சொன்னார். சரி. ஹாலில் ஒரு பையன் உட்காந்துருப்பான், மேலே வர சொல்லு. வா குமார், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன் சார். கேரளாவுக்கு ஒரு ட்ரிப் இருக்கு சார். பெயிண்டிங்ஸ் டெலிவர் பண்ணணும். சரி சார். வேற ஆள் இல்லை, நீ போயிட்டு வரியா? போயிட்டு வரேன் சார். காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸ் சார். பத்திரமா கொண்டு போகணும். சரிங்க சார். ஏதாவது ஆச்சுன்னா ப்ராப்ளம். பார்த்துக்கிறேன் சார். நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க சார். அந்த அட்ரஸில் கொண்டு போய் டெலிவர் பண்ணணும். ஓகே? ஓகே சார். கீழே மேனேஜர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்க சார். அவர் அடிக்கடி வெளியூர் ப்ரோக்ராம் சொல்லுவார். சரிங்க சார். உனக்கு பிடிச்சிருந்தா சார் செய். செய்கிறேன் சார். வரேன் சார். சார் கீழே ஹாலில் வெயிட் பண்ணும்போது இந்த ப்ரேஸ்லெட்டு சேருக்கு பக்கத்தில் கிடந்தது. யார்கிட்ட கொடுக்குறேன்னு தெரியல, அதான் உங்ககிட்டே கொடுக்கலான்னு. அப்படி வச்சுட்டு வரேன் சார். என்ன மேடம், இப்போ சினிமாவில் நடிக்கிறது விட்டுட்டீங்களா? சீரியலுக்கு வந்துட்டீங்க? என்னம்மா பண்ணுறது, முன்ன மாதிரி ஹீரோயின்ஸ் 10-20 வருஷம் நடிக்க முடியாது. ஒரு வருஷம் மேக்ஸிமம் போனால் 2 வருஷம். சான்ஸ் கிடைக்கலன்னு வீட்டில் உட்காரதை விட வர வாய்ப்பு யூஸ் பண்ணுறது நல்லது இல்லையா? ஆமாம் மேடம், ஆமாம் மேடம். இந்த ஹீரோஸ்க்கு கூட அப்படியே தானா? ஏன் மேடம் சிரிக்கிறீங்க? இல்லை, நம்ம ஊரில் ஹீரோஸ்க்கு மட்டும் வயசே ஆகாது. அப்போ ஹீரோ ஆயிட்டா 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே நடிக்கலாம்ல? ஆகணும்ல, அதுதான் கஷ்டம். ஏன் மகேஷ், நீங்க ஹீரோயினா நடிக்க போறீங்களா? இத்தனை கேள்வி கேட்குறீங்க. இல்லை மேடம், நிஜமாவே இல்லை மேடம். ஐயோ மேடம், ஒரு கால். ஹலோ ஹலோ ஹலோ, இது மகேஸ்வரி தானே? ஆமா. மகேஸ்வரி, நான் டைரக்டர் பிரவீன்குமார் வைஃப் இருக்காங்கல்ல? சாரி சார், மிஸ்டர் பிரவீன்குமார். ஆமா ஆமா ஆமா, பிரதர் பேசுறேன். சொல்லுங்க சார். கூட மீட் பண்ணோமே. ஆமா, ஞாபகம் இருக்கு சார், சொல்லுங்க சார். அக்காக்கு ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருக்கா, ஏதோ ஃபேஷியல் பண்ணனும், ஹேர் கட் பண்ணனும்னு சொன்னாங்க. மேடம்க்கா. ஆமா, உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. இல்ல சார், நான் இப்போ வந்து டியூட்டில இருக்கேன் சார். அப்படியா? இல்ல 5 மணிக்கு தான் கிளம்புவாங்க. நீங்க ஒரு 4க்கு வந்தா கூட ஓகே. அவசியம் மகேஸ்வரியை வர சொல்லு, வேணும்னா எக்ஸ்ட்ரா பணம் கூட கொடுத்துடலாம்னு சொன்னாங்க. நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? ஹலோ மகேஸ்வரி. ஓகே சார், நான் வந்துடுறேன் சார், கண்டிப்பா வந்துடுறேன் சார். பை. எப்படியாவது வீட்டு அட்வான்ஸ் கொஞ்சம் பணம் தேத்திடலாம். ஹாய். ஹாய். உள்ள வாங்க.
அக்கா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்களா, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க. ஹலோ, வாட்டர்? நோ. கோக்? வேண்டாம். பியர்? பியர்? சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். சும்மா டோன்ட் மிஸ்டேக் மீ யார். எனக்கு கேட்கல சார். ஐயோ, அக்கா கூப்பிடுறாங்க, வா மேல கம். ஏய், உனக்கு தான் போன். கம் ஆன் பேபி, கம் ஃபாஸ்ட். In your brain, yeah, you know how it goes. No pain, no game. I'm a rough young brother. I care about another. I take my life to my dad and my mother. Sit you like a hunter, always into something you wanna be down. First up, one thing, please don't speak past me the mic. Doesn't matter what you say, I'ma do what I like. அக்கா லைன்ல இருக்காங்க. அக்கா லைன்ல இருக்காங்க. ஹலோ. 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 ஹலோ பேபி. ஹலோ. ஹலோ. ஒன்னும் கேட்கல. லைன் கட் ஆயிடுச்சு. சார் போன். Come on. And that's no need. என்ன? இங்க வை. ஏய், எங்க போற? நான் கீழே உட்கார்றேன் சார். மேடம் அங்க போனா போர் அடிக்கும். Let's have fun, baby. ஏய். 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 இங்க பார். இங்க பார். இங்க பார். இங்க தவிர யாரும் இல்ல. நீ எதுக்கு பயப்படுற? இங்க பார். நீ என்ன வேலை பாக்குற? நீங்க எல்லாம் பூசுறதெல்லாம் ஒரு வேலையா? One day adjust பண்ணா 10,000 rupees. Weekly once, monthly 40,000 bucks. 40,000 ரூபாய். சந்தோஷமான வேலைலாம். என்கிட்ட மட்டும்தான். இந்த 10,000 rupees, 20,000 rupees, 30,000 rupees எடுத்துக்கோ. 40,000 rupees எல்லாம் உனக்கு தான். இங்க பாரு. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தல்ல, இங்க டச் பண்ணிட்டேன். அங்கேயே ஃபிளாட் ஆயிட்டேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஊட்டி ப்ளம்ஸ் மாதிரி இருக்கேன். அக்கா வேற இல்ல, யாருக்கும் தெரியாது. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சொல்றேன். ஓடாத. ധൃതി കാണിച്ചാലേ പാക്കറ്റ് പൊട്ടിപ്പോവും. ഇങ്ങോട്ട് താടാ, ഞാൻ നോക്കിക്കോളാം. എല്ലാം ഒറിജിനൽ സാധനമാണ് സാർ. എടുക്കടാ എല്ലാം. ഉണ്ണി, ആ രണ്ടാമത്തെ പാക്കറ്റ് പൊളിക്ക്. ചേട്ടാ, എല്ലാം വല്ലാത്ത പാക്കിങ്. എല്ലാം അഴിച്ചെടുക്കടാ. കേട്ടോ, കൊള്ളാം. സ്വയം സാധനം. ആ, പെട്ടെന്ന് എടുക്കല്ല. சார் குமார் பேசுறேன். சொல்லு குமார். சார் பெயிண்டிங்லாம் கொடுத்துட்டு சார். சார் உள்ள இருந்து பொட்டன பொட்டன எடுக்கிறாங்க சார். டெலிவரி பண்ணிட்டா ஒரு நிமிஷம் நிற்க கூடாது. சார் ஏன் சார்? புறப்படு ஒண்ணே. சார் சார் நான் என்ன சார் கொண்டு வந்தேன் சார்? தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத.
எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசு, ஃபோனில் பேசக்கூடாது. ரைட்? சார் எனக்கு என்னமோ நம்ம போற ரூட் சரியில்லையோன்னு தோணுது. நம்ம சீக்கிரம் பணம் சேர்க்கணும்னு சொல்லி இப்படி கண்ட வேலை கிளையறதை விட நம்ம பார்த்த வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கலாம்டா. பார்த்த வேலையை பார்த்தா எப்போ உங்க அப்பா கிட்ட 2 லட்சத்தை பரட்ட முடியும்? எனக்கு என்னமோ சினிமாலே நமக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சிட முடியும்னு தோணுது மகி. இந்த ஆர்எஸ் கொடுத்த வேலைக்கு போனது தப்பா போச்சு. நான் அவரை கூப்பிட்டு சொல்லிட்டேன் மகி, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க சார், நான் சத்தியமா போக மாட்டேன்டா. நேற்று கூட அப்பா கேட்டார், வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், குமார்கிட்ட கேளுன்னு. நான் அப்பா கிட்ட எப்படி சொல்ல முடியும் உனக்கு வேலை இல்லைன்ற விஷயத்த? மகி ஒரு நிமிஷம். அங்கே கிடைச்ச 10,000 ரூபா அப்பாட்ட கொடுத்துரு. இந்த பணம் எனக்கு வேணாம்டா. செல்லம் நல்லதோ கெட்டதோ நான் போய் வேலை பார்த்ததில் கிடைச்சதான். கைக்கு வந்த பணத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது, அதான் நான் கொண்டு வந்தேன். இல்லை தூக்கி போட்டிருக்க மாட்டேனா? இந்த கூட அப்பா கிட்ட அட்லீஸ்ட் நம்ம காதலுக்காக ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, நான் ஒன்றும் கொடுக்கல நினச்சிடக்கூடாதுல்ல. ப்ளீஸ்டா. நீ இந்த இந்தியாவோட பிரஜை, சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி இந்த நாட்டுக்கு எப்பயுமே கவலை இல்லை. ஆனால் உன் ஓட்டு மட்டும் இந்த நாட்டுக்கு வேணும். ஜனங்க ஓட்டு போடாமல் அரசியல் பண்ணலான்னு நிலைமை வந்துருச்சுன்னா ஏழைங்களை பூரா எப்போவோ சாவடிச்சு அவங்க மனுஷக்கரியை டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த பணக்காரன். காட்ஸ் கிரேஸ். உங்கள் அம்மா உயிருக்கு போராடுறாங்க. உனக்கு 1.5 லட்சம் தேவைப்படுது. எங்கே போவ? இல்லை ஓவர் நைட்டில் எப்படி சம்பாதிப்ப? ஒன்றை மாதிரி தான் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இயக்கங்களோடையும் போராட்டங்களோடையும் வாழுது. இப்படித்தான் வாழணும்னு யோசிச்சவன் போராடி முடியாமல் கனவுகளோடையும் ஆசைகளோடையும் அப்படியே சாவுறான். எப்படியும் வாழலான்னு யோசிச்சவன் எங்கேயோ ஓடி ஆடி தான் ஆசையில் பாதியாவது நிறைவேற்றிக்கிறான். நூறு பேருக்கு நல்லதுன்னா ஒரு கொலை தப்பு இல்லை. இது ஏன் பாலிசி? ஏற்றத்தாழ்வு இந்த நாட்டில் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி பசங்களோட இயக்கங்களும் தேவைகளும் தீர்க்கப்பட போகிறது. இன்னைக்கு வாழ்க்கைக்கு எது சரின்னு படுதோ அதை முடிவெடு. புத்திசாலித்தனம் தான் இங்கே எல்லாத்தையும் ஆளுது. பாவம் புண்ணியம் சரி தப்பு இதெல்லாம் இல்லை. நாம வாழணும், அவ்வளோதான். உங்கள் அம்மாவோட உயிர் காப்பாற்றுறது என்னோட பொறுப்பு. நீ எனக்கு கடைசி வரைக்கும் சின்சியராக இருப்பியா? இருப்பேன் சார். போர் பதிலே சொல்லு. ஏன்க்கா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், பிடிக்கல. பண்ற எல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. இனிமே உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. முடிவு பண்ணியாச்சு, நீங்க போய் கேட்டுங்க. இல்ல உங்க பொண்டாட்டி கேட்டு கொடுங்க. பாத்தியா பாத்தியா அவ என்ன பேசுற பாத்தியா? அவ்வளவு இதான் தெரியும். அவன் அடிக்க வர்றது வெட்டி புடட் மேல்றது. விடுறே, பேசாம இருங்க. கடவுளே, தலை எழுத்து. பெத்த பொண்ணோட மனசு புரிஞ்ச பண்றீங்க. பெத்துட்டு மேடு இவன் தலையில இருந்து கட்டி வச்சு உங்க கடமையை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர நம்ம பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு யோசிச்சு பண்றீங்களா? இல்ல அவ விருப்பத்தை தான் கேக்குறீங்களா? வெறும் தாலியை கட்டிக்கிட்டு புள்ள பத்துக்கிட்டு வாழ்றது இல்ல வாழ்க்கை.
என்ன முடியாது முடியாது முடியாது? உலகத்துல யார் வாழலையா? அதான் எனக்கு தெரியலம்மா. நான் குமார் லவ் பண்ணிருக்கேம்மா. கட்டி பிடிச்சிருக்கேன், முத்த கொடுத்துருக்கேன். நாளைக்கு இன்னொருத்தரை கட்டிக்கிட்டு வைஃபை இதெல்லாம் பண்ண சொல்லுவீங்க. பண்ணணும். பண்ணும் போது குமார் ஞாபகம் தான் வரும்மா. உள்ளே வச்சுக்கிட்டு தர செத்து செத்து பொழைக்கணும். தப்போ ரைட்டோ காதலிச்சுட்டேன். எனக்காக கொஞ்சம் யோசிங்கப்பா. அப்பா, குமார் வருவா, திரும்பி வருவாப்பா. ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லுங்கப்பா. இப்படியே இருந்து தொலைறேன். எனக்கு கல்யாணம் வேணாம். தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்காகவே வாழ்ந்து இப்படியே செத்துறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா. ஹலோ, நான் டிரைவர் தாமோதரம் பேசுறேங்க. ஆமாங்க, எங்க பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் பண்றதா இல்லைங்க. நீங்க வேற இடத்துல பாத்துக்கோங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க. நன்றி. அண்ணே, என்ன விஷயம் மகேஷ்? இல்லண்ணே, குமார் இப்ப முன்ன மாதிரி இல்ல. நேத்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்தேன். இந்த உலகம், என் நிலைமை, என்னோட தகுதி எல்லாமே புரிஞ்சிருச்சு. நான் முன்னாடி இருந்த குமார் இல்லைன்னு கோபம், ரோஷம், என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன உணர்ந்து வந்திருக்கேன்னு. எனக்கு வேலை வேணும். என்ன மன்னிச்சு நம்ம ஷாப்பிடுவோம். ஒரு வேலை கொடு. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது முதல் பழம். 3 வருஷமா இந்த செடியை பாதுகாத்து இப்பதான் காய்ச்சிருக்கு. ஒரு செடி மரமாகி. சரிம்மா. பூ பூத்து காய் காய்க்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுது. மனுஷன் மட்டும்தான் ஒரே நாளில் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், அடைஞ்சிடணும்னு நினைக்கிறது. இந்தா சாப்பிடு. இந்தம்மா எடுத்துக்க. இந்தா. குமார், நீ என் கடையில் சேர்ந்த பேர். அதுக்கு முந்தின நாள் நான் பணக்காரனாவில். 20 வருஷம் உழைப்பு. நான் இந்த மெட்ராஸுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தப்ப ஒரு கடையில் முடி கூட்டுற பையில தான் சேர்ந்தேன். அப்புறம் இவ்வளோ வருஷமாச்சு. நானும் வேலையை கற்றுக்கிட்டு என்னையும் வளர்த்துக்கிட்டு என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு முதல்ல ஒரு சின்ன கடை வச்சேன். அப்புறமா என் கஸ்டமர்ஸ்கிட்ட என் திறமையை காமிச்சு அவங்கள திருப்திப்படுத்தி அப்புறமா கஸ்டமர்ஸை சம்பாரித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரிய கடையாக்குனேன். அப்புறம் வீடு, இந்த வசதி. ஷேப்பா, எவ்வளோ கஷ்டம். ஒரே நாளில் எவனும் கோடீஸ்வரன் ஆகிட முடியாது. அப்படி ஒரே நாள் ஆனால் அந்த பணமும் வசதியும் நிலைக்கவே நிலைக்காது. எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பணத்துடைய அருமை தெரியும். அப்போ தான் அவன் பணத்தையும் காப்பாற்றுவான், தண்ணியும் காப்பாற்றிக்குவான்.
நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அந்த வேலையை நீ முதல்ல காதலிக்கணும், உழைக்கணும். அப்புறம் நீ தான் அதில் ராஜா. சும்மா அதை விட்டுட்டு நம்ம 6 மாதத்தில் பணக்காரன் ஆகணும்னு அலைஞ்ச வாழ்க்கை பூரா நீ அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். இதை இப்போ நடிகன் ஆகணும்னு சொன்னேன். நல்ல தொழில் தானே, ஆனால் அதுக்கு நீ கஷ்டப்படணும். இது வரைக்கும் நீ கற்றுக்கிட்ட தொழிலில் நீ தான் நம்பர் 1 சீனியர். ஆனால் போகிற புது தொழிலில் நீ எல்கேஜி கற்றுக்குட்டி. அதில் படித்து நீ டிகிரி வாங்கி பாஸ் ஆகணும்னா வெயிட் பண்ணணும். ஏன்னா போயிட்டு வைக்கண்ணே. ஏன்னா நீ இது வரைக்கும் கற்றுக்கிட்டது இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகாது. குதிரைக்கு கடிவளம் போட்ட மாதிரி அப்படியே ஒரே ஏமோட இருந்த எண்ணி 5 வருஷத்தில் நீ தாண்டா ஸ்டார். இதான் தியரி, உண்மை. குமார், நம்மெல்லாம் ஏழைங்க, ஏழை நாட்டில் பிறந்துட்டோம். ஒரு ஏழையுடைய கனவு நிறைவேறணும்னா அவன் சின்சியராக உழைச்சா கூட 3 தலைமுறை வேணும்பா. தன்னம்பிக்கை மட்டும் வாழ்க்கை இல்லை. நம்ம பிறக்கிற பிறப்பு, நம்ம அப்பா அம்மா வளர்ப்பு, அப்புறம் நம்ம படிப்பு, பணம், ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்ம அறிவு கூர்மை, சந்தர்ப்பம், இதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்றது 1000 கால் மண்டபம், ஒரே கல்ல கட்ட முடியாது. அப்படியே நம்ம எல்லாம் உழைச்சி இதெல்லாம் சேர்ந்து வந்து வாழ்க்கை கிடைக்கலனா கூட நம்ம பிள்ளைங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. இதுவா எங்க பாட்டை எங்க தாத்தா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, எங்க தாத்தா எங்க அப்பா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, எங்க அப்பா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த ஆசை எப்ப நிறைவேறிச்சு? இப்ப என் பொண்ணு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர், என் பையன் நியூ காலேஜில் ஃபைனல் இயர். ஒரு ஏழையுடைய கனவு நனவாகணும்னா 3 தலைமுறை வேணும். அதெல்லாம் விட்டு எல்லாருக்கும் அது இருக்கு இது இருக்கு நமக்கு எல்லாம் வேணுமே நினச்சிக்கிட்டு அந்த வேலைக்கு போகிறது, இந்த வேலைக்கு போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறதுன்னு தொழிலையும் கற்றுக்காம வாழ்க்கையில் தோத்துடுறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் நமக்கு கிடைக்கிற நிரந்தர சந்தோஷம் கூட கிடைக்காம போயிடுது. இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை இப்போ கூட நம்ம கடைக்கு வரவங்கலாம் குமார் எங்க தான் கேட்குறாங்க. அது நீ அவங்களோட பேசுறதுனாலையோ பழகிறதுனாலையோ இல்லை, உன்னுடைய திறமை. அந்த திறமையை நீ டெவலப் பண்ண 10 வருஷம் இது மாதிரி ஒரு கடையை ஆரம்பிப்ப. அப்புறம் வீடு வசதி இதெல்லாம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்குப்பா. குமார், நான் சொல்றது அறிவுரை இல்லை, நடைமுறை. ரைட்?